இனிய காலை வணக்கம். நான் உலகத்தை தில்லைத்தேவன் லண்டனில் இருந்து. வட்டு பொறிச்சொல் 826வது வட்டு. தென்னமன் வட்டு பனை வட்டு என்று சொல்லுவார்கள். தேங்காய் பிடுங்கும் போது அந்த வட்டுக்களை ஏறி நிற்கிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள். அது பற்றி ஏறி அதனை பார்த்தா தான் வட்டு எப்படி இருக்கும் என்று எமக்கு தெரியும். அதே போல் ஒரு செடி, சூதாடு, கருவி, திரச்சி, மரவட்டு இவற்றை வட்டு என்று அகராதி பதங்கள் கூறுகின்றன. ஒரு செடிகளை நாங்கள் வீட்டில் வளவுகளில் வைத்து சாடிகளில் வைத்து வளர்த்தால் அதை பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். செடி வளர்ந்து பூத்து காய்க்கும் போது அழகாக இருக்கும். அதே போல் சிலர் எம்மை ஒரு கருவியாக பயன்படுத்துவார்கள். தங்களுடைய தேவைகளுக்கு அல்லது தங்களின் பிழையை மற்றவர்களை சாட்டுவதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்துவார்கள். மீன் பிடிப்பதற்கு ஒரு வலையிலே ஒரு கருவியை போட்டுத்தான் அந்த மீனை பிடிக்கிறதுக்காக அந்த கருவியை பயன்படுத்துவார்கள். அதே போல் இந்த மரங்கள் திரட்சியாக இருந்தால் அழகாக பூக்கள் பூத்து அழகாக இருக்கும். காய்கள் கூட கனிகள் கூட திரட்சியாக இருந்தால் பெரிதாக இருக்கும். மற்றது மரவட்டுக்களை அந்த அணில் இருக்கும், கிளிகள் கூடு கட்டி இருப்பதை கூட அந்த மரவட்டுக்களெல்லாம் காகங்கள் எல்லாம் இருந்து குஞ்சு பொறிப்பதை பார்த்திருக்கிறோம். அதற்காகத்தான் அந்த வட்டுக்களே அந்த இது இருக்கும் என்று சொல்லி அம்மாக்கள் பேசியது நினைவு. நன்றி, வணக்கம்.